இல்லை அவ்வளோதான், அவங்களுடைய அஜெண்டாவே 5 வருஷம் தான் தம்பி. எவ்வளோ முடியுதோ அவ்வளோதான். அண்ணாமலை அவர்களை மாதிரி ஒரு பெரிய திறமையான தலைவரை இதுவரையில் தமிழ்நாடு பார்த்ததே கிடையாது. அது காரணம் ஏன்னா அண்ணாமலை ஜெயலலிதா நோ திட்டான், அப்புறம் அண்ணாவையும் திட்டாரு, எல்லாரையும் திட்டாங்க. அப்புறம் அந்த கட்சிக்காரர் எப்படி வேலை செய்வாங்க? அண்ணாமலை யோசிக்கணுங்களா? ஐபிஎஸ் தானே. இது மத்திய அரசு அந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்துச்சுன்னா அது ஒரு பெரிய வரலாற்று பிழையா இருக்கும்னு என்னுடைய கருத்து. எல்லாம் எனக்கு தெரிஞ்சது வானதி சீனிவாசன் டேலண்ட் பர்சன், அவங்க அட்வொகேட் அவங்க. ஆனால் கொஞ்சம் லூஸ் டாக்கிங்லாம் விடுறாரு அவர். ஏன்னா ஐபிஎஸ்ன்னுவார், ஒரு நாள் கன்னட மகன்னுவார், ஒரு நாள் தமிழ்நாட்டு மகன்னுவார். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் சோமஜாமுத்து. இன்னைக்கு அரசியல் பேசு நிகழ்ச்சியில் பொதுமக்கள்கிட்ட எதை பற்றி கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக பாஜக மாநில தலைவர் இருந்த அண்ணாமலை அவர்களோட பதவி காலம் முடிஞ்ச நிலையில் இந்த டைமில் பதவி மாற்றம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், நயனா நாகேந்திரன் போன்ற பலருடைய பேர் இது பண்ணியிருக்கு. ஒரு சிலர் என்ன சொன்னாங்க, அண்ணாமலையே இருந்தால் போதும் எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு அவங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பதவி மாற்றத்திற்கு பின்னணியில் அதிமுக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அரசியல் வட்டாரத்தில் சொல்லிட்டு இருக்காங்க. இது குறித்து மக்கள் கருத்தை நம்ம மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஐயா, தமிழக பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்களோட பதவி காலம் முடிய போகுது மாதிரி சொல்றாங்க. இப்போ பதவி மாற்றம், அதாவது மாநில தலைவர் மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி அரசியல் வட்டாரங்கள் நிறைய பேர் பேசுறாங்க. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், வானதி சீனிவாசன் அவர்கள் மற்றும் பாத்தீங்கன்னா நம்ம நயனா நாகேந்திரன் அவர்கள், இவங்க 3 பேர் அதுல அடிபடுது. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட், இது மத்திய அரசு அந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்துச்சுன்னா அது ஒரு பெரிய வரலாற்று பிழையா இருக்கும்னு என்னுடைய கருத்து. ஏன்னா அண்ணாமலை அவர்களை மாதிரி ஒரு பெரிய திறமையான தலைவரை இதுவரையில் தமிழ்நாடு பார்த்ததே கிடையாது. இந்த அளவுக்கு இளைஞராக இருந்து இவ்வளவு திறமையாகவும் துல்லியமாகவும் ப்ரெஸ்ஸை சந்திக்கக்கூடிய ஒரு திறமைமிக்க தலைவர் தான் அண்ணாமலையை தவிர வேறு யாரும் தமிழ்நாட்டிலே கிடையாது. இந்த மாற்றலாம் எல்லாம் இல்லை. அதில் ப்ளஸ் ஏடிஎம்கே வேறு கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருக்காங்க. அது வரைக்கும் அது அவங்க கட்சிக்குள்ளே. ஆனால் பிஜேபி தமிழ்நாட்டுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணல. புரியுதுங்களா? தமிழ்நாட்டுக்கோசரம் வாங்க, நம்ம மக்களுக்கோசரம் வாங்க. அதை விட்டுட்டு ஓடி வராமல். அது காரணம் ஏன்னா அண்ணாமலை ஜெயலலிதா நோ திட்டான், அப்புறம் அண்ணாவையும் திட்டாரு, எல்லாரையும் திட்டாங்க. அப்புறம் அந்த கட்சிக்காரர் எப்படி வேலை செய்வாங்க? அண்ணாமலை யோசிக்கணுங்களா? ஐபிஎஸ் தானே. அண்ணாமலை சார் அவர் ஆக்டிவ் பர்சன் தான், மாற்றுக்கிறது கிடையாது. கொஞ்சம் திடீர்னு அவசர முடிவுகள்லாம் எடுப்பார். இல்லை அவர் பிஜேபி முடியுதுன்னா அவங்க பிஜேபியினுடைய செயல் திட்டத்தில் அப்படி இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு ஷார்ட் பீரியட் தான் இருக்கணும். இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டுமே மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும் அதில் என்ன பிரச்சனை வந்தது? தமிழ்நாட்டில் அந்த காலத்தில் இந்த மாதிரி எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர், அந்த கவர் யாருக்குமே வரல. ஸ்டாலினுக்கே வரல. அவர் அரசியல் ஜெயிச்சிடும் கொஞ்சம் வந்துக்கிறாரு அவர். ஓகே, இப்போ அண்ணாமலை பதவி மாற்றங்கிறது சரியா? ஆமாம், இல்லை அவ்வளோதான், அவங்களுடைய அஜெண்டாவே 5 வருஷம் தான் தம்பி. எவ்வளோ முடியுதோ அவ்வளோதான். ஓகே, அவர் நல்லா தானே பார்த்துனுக்கிறாரு. அண்ணாமலை நல்லா தான் செஞ்சுருக்காரு, நல்லா தான் பார்க்குறாரு. கரெக்டு லைனில் தானே போயினுக்கிறாரு. அப்புறம் என்னத்துக்கு அவர் மாற்றினா வரா? காங்கிரஸ் எவனோட சரி, எனக்கு எவனோ தேவை. தமிழ்நாட்டு மக்களோட சொன்னீங்களுங்க, பிஜேபி வரும் செய்யுங்க. அப்புறம் அண்ணாமலை நாட்டுக்குட்டியில் எல்லாம் வரும். மாற்றம் வந்தால் இவர் எப்படி பண்ணார், அவர் எப்படி பண்ணாருன்னு அடுத்த தலைமுறை 2 பேரில் சேஸ் பண்ணி யாரை வர வைப்பாங்க? ஒரு இடத்துல இருந்தாக்கா தெரியாதுல்ல. இல்லை, நீங்கள் எங்கே இருங்க, கட்சியை அரவணைச்சிட்டு போகிற தலைவர் ரொம்ப போயிட்டா ரொம்ப அமைதியான இதாக இருக்கணும். டெல்லியில் மினிஸ்டர், இணையமைச்சர் உட்காந்து ஃபைல் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். அப்போ அண்ணாமலை அடுத்த இணையமைச்சர் இருக்கலாம் மேபி. தமிழக மக்கள் இதை ஒத்துக்க மாட்டாங்க. பிஜேபியை விரும்பக்கூடிய எந்த ஒரு உறுப்பினரோ மனிதனோ எவ்வளோ பேர் இவருக்கு அண்ணாமலைக்கு பின்னால் இன்றைக்கி பிஜேபிக்கு வந்திருக்காங்க. அவருடைய திறமையை பார்த்து அவரை பின்தொடர்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஓடி போயிடுவாங்க. தமிழக மாநில பாஜகவில் பல மாநில தலைவர்கள் இருந்திருக்காங்க. இவங்க எல்லாரோடையும் அண்ணாமலை அவர்களோட செயல்பாடு எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் கம்பேரே பண்ண முடியாதுங்க. இதுக்கு முன்னால் இருந்த பிஜேபி தலைவர்கள் எல்லாரும் அவங்கவுங்க பங்கு ஆற்றியிருக்காங்க. பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நல்லா பண்ணியிருக்காரு, இலக்கணேசன் ஆரம்ப காலகட்டத்தில் நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழிசை அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. பிஜேபியில் யாரும் வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாகராஜன் எல்லாம் இருக்காங்க. எல்லாம் எனக்கு தெரிஞ்சது வானதி சீனிவாசன் டேலண்ட் பர்சன், அவங்க அட்வொகேட் அவங்க. நயனா நாகேந்திரன் நல்ல ஒரு ஷார்ப் கார்னர் தான், எல்லாரையும் அரவணைச்சு போவார். எந்த ப்ரெஸ் மீட்டிங்காக இருந்தாலும் சரி ஸ்பாட்டில் அடிப்பார் ஆன்சர்.
ப்ரெஸ்ஸை பார்த்து பயப்படவே மாட்டார். என்ன கேள்வி கேட்டாலும் எப்படி திருப்பி நீங்கள் பிளான் பண்ணி கொஸ்டின் கேட்டால் கூட அதுக்கெல்லாம் ஆன்சர் அவரை மாதிரி ஆன்சர் பண்ணுறது இன்றைக்கி தமிழ்நாட்டிலே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவருடைய ஃபியூச்சர் அவருடைய போஸ்ட் இதை தான் அவர் பார்ப்பார். இவர் வந்து ஏடிஎம்கே அலையன்ஸ் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் இண்டிபெண்டாக நிற்கணுங்கிறது அண்ணாமலை சார் அவருடைய ஸ்டாண்டு. என்ன கொஞ்சம் பின்னால் கொஞ்சம் வாங்கும், அவ்வளோதான். ஏன்னா வருவது எப்படின்னு தெரியாது. இவர் கரெக்டாக இருக்கிறாரு இல்லையா? இப்போ நீ கரெக்டாக இருக்கிற, தம்பி எப்படின்னு தெரியாது இல்லையா நம்மளுக்கு? காட்டுது அவருடைய ஒரு தன்னலமற்ற ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு திறமையும் தான் காட்டுதே தவிர அதில் வேற எந்த தப்பும் சொல்றதுக்கே இல்லை. அவருடைய ஸ்டாண்டை சொல்லிட்டாரு. இன்னும் மத்திய அரசு என்ன முடிவு எடுக்குதோ அதான் முடிவாரு. ஓகே, தான் நல்லா இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாஜக அதிமுக ஆல்ரெடி கூட்டணியில் இருந்தாங்க. நடுவில் போன தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி விட்டு வெளியே வந்தாங்க. இதுக்கு காரணம் வந்து அண்ணாமலை அவர்கள் அண்ணாவை பற்றி பேசியது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பேசினாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ல வந்து பாஜக மூத்த தலைவர் அமித்ஷாவை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து போய் சந்திச்சிருக்காங்க. சந்தித்ததுக்கு அப்புறம் கூட்டணி வந்து அண்ணாமலை இருந்தா நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது முடிவு எடுத்திருப்பாங்களா? இந்த பதவி மாற்றத்துக்கு பின்னாடி அதிமுக இருக்கா? அதிமுக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்க சொன்ன மாதிரி அவரு இதுக்கு முன்னால பேசும்போது அண்ணாவை பற்றி சில வார்த்தைகள் பேசினாலும் அதிமுகவுக்கு கருத்து உடன்பாடு இல்லை. ஆனால் கொஞ்சம் லூஸ் டாக்கிங்லாம் விடுறாரு அவர். ஏன்னா ஐபிஎஸ்ன்னுவார், ஒரு நாள் கன்னட மகன்னுவார், ஒரு நாள் தமிழ்நாட்டு மகன்னுவார். ஆனால் அதனுடைய இதில் இது வந்து உங்களுக்கு ஒரு மத அடிப்படையான ஒரு கட்சி தம்பி. இந்தியா இஸ் அ செக்குலரைஸ்டு டெமோக்ராட்டிக் பார்ட்டி, கரெக்டுங்களா? மத சார்பற்ற ஜனநாயக நாடு இல்லை. அப்போ நீங்கள் அக்கார்டிங் டு கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லியிருக்கோ அதுபடி தான் நம்ம இது பண்ண முடியும். அண்ணாமலை தான் பிஜேபி, தமிழக பிஜேபி தான் அண்ணாமலை. ஜனங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஓட்டு போட்டாங்கன்னா ஓகே தான். அவருடைய உழைப்பை கொடுத்துக்கிட்டே இருப்பார், அவ்வளோதானே. இதில் என்ன ஓகே, இதே ஜனநாயக நாடு. நீங்கள் கூட நாளைக்கு கட்சி ஆரம்பித்து உங்கள் கொள்கையை சொல்லி வாக்கு கேட்கலாம். அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை. ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தை அமுல்படுத்துகிற பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் பிஜேபி. இப்போ அவங்களோட தலைமை ஒரு முடிவு எடுக்கும்போது இவர் ஒரு முடிவு எடுக்க முடியாதுல்ல. அந்த ஒரு 50 வருஷம் பழமையான அதிமுக அதையும் மிஞ்சுற அளவுக்கு ஒரு 3 வருஷ காலகட்டத்தில் அரசியலுக்கு வந்து புதுசான ஆள், அரசியல் பின்னணி இல்லாத ஒரு தலைவர் இவ்வளவு துணிச்சலாக பேசுகிறாருன்னா அது உண்மையிலே ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். இப்போ அண்ணாமலை வந்து இவ்வளோ நாள் பதவி வகிச்சிருக்காரு. அவர் பதவிக்குள்ள பணி எப்படி இல்லை, அவர் பணி எப்படி தெரியுமா இருக்கு? எல்லாரும் கொஞ்சம் வளர்த்து விட்டுருக்காரு அவர். அப்படி சொல்லியிருந்தா அண்ணாமலை வந்து அவருக்கு துண்டு அணிவிச்சிருக்க மாட்டார். புரியுதா? துண்டு அணிவிச்சிருக்க மாட்டார். உனக்கு எனக்கு விரோதம் சொன்னால் நான் வந்து உங்கள்கிட்ட பேச முடியும், திரும்பி தான் போவேன். ஐயா, அப்போ துண்டு இந்த 2 நாள் தான் ஆச்சு. அரசியல்வாதி கவர்னராக இருந்திருக்காங்க. அவங்க அப்பா காலத்தில் எல்லாம் அந்த அனுபவத்தை வச்சு நான் சொல்கிறேன். இங்கேயும் நிறைய இஷ்யூஸ்லாம் இருக்குல்ல. இஷ்யூஸை பற்றி ஹோம் மினிஸ்டர்கிட்ட பேச போகலாம். அப்படியே நான் காணொலியில் திறந்த பில்டிங்கையும் எப்படி இருக்குன்னு நான் பார்த்து வரேன்னு அவர் சொல்லலாம். கரெக்டுங்களா? டேரெக்டாகவே போகலாங்க. இதில் என்னங்க இருக்குது? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படினாலும் கூட்டணி அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் இருக்க மறைமுகமாக போயிட்டு. ஓகே, இப்போ வந்து இதற்கு முன்னாடி இருந்த பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கட்டும், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவர் வரதுக்கு முன்னாடி எல்முருகன் இருந்தாரு. அவரை மத்திய அமைச்சராக தமிழிசை சவுந்தரராஜன் 2 மாநிலத்துக்கு ஆளுநராக. அண்ணாமலையை என்ன ஆக்க போறாங்க? அண்ணாமலையை மத்திய பாஜக தலைவராக ஆக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இவர்கிட்ட திறமை ஒளிஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு திறமையை அவங்க யாரும் மிஸ் பண்ண விரும்ப மாட்டாங்க. பாஜக விரும்பாது, ஆர்எஸ்எஸும் விரும்பாது. அண்ணாமலையோட பணி அவ்வளவு சிறப்பா இருந்துச்சா? இப்ப வந்து தொடர்ச்சியா வந்து நிறைய அரசியல் கட்சி தலைவர்களை வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாரு. இல்ல எல்லாரையும் விமர்சனம் பண்றேன். ஆனா விமர்சனம் பண்றேன். பாரதி சீனியர்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். எதனால அவங்க பிடிக்கும்? ஏன்னா அவங்க படிச்சவங்க எவ்வளோ டிஎம்கே எவ்வளோ அட்டாக் பண்ணாலும் டக்குன்னு பண்றாங்க அவங்க. ஏன்னா அவங்க செம்ம அட்டாக். இந்த கவுண்டர் இந்த கணக்கெல்லாம் சொல்றாங்களா, பாரதி சீனியர்ஸ். ஓகே, இப்போ தமிழிசை அக்காவும் படிச்சிருக்காங்க. டாக்டர் தமிழிசை பெரிய அக்கா, அவங்கள விட்டுருங்க. இப்போ எங்களுக்கு வானதி சீனியர்ஸ் தான். எனக்கு ஓட்டு பிஜேபியில் வானதி சீனியர்ஸ் தான் ஓட்டு. மற்ற மாநில தலைவர்களோட தமிழ்நாட்டுக்குலாம் அவர் ஒன்றும் வந்த தம்பி. இங்கே உள்ள இஷ்யூஸை ஓப்பனாக பேசினார். ரூலிங் பார்ட்டியினோட இது இருக்கு இல்லையா, எல்லா ரூலிங் பார்ட்டிலையும் குறை இருக்கும் தம்பி, இல்லைங்களா? அதை எக்ஸ்போஸ் பண்ணார்ல, மக்கள் மத்தியில் கொண்டு போனார். அது ஒரு ஆப்போசிட் லீடரோட டியூட்டி தான். இப்போ ஏடிஎம்கே அவங்க உட்கட்சி ப்ராப்ளம் இருக்கிறதுனால இவர் பேசினார். ஸ்டாப் பண்ணலைங்க. அவங்க மும்மொழி கொள்கையை படித்தாதான் இந்த ஸ்கீமுக்கு இவ்வளோ ஃபண்டுன்றதை அலாட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்களே தவிர நான் பணம் தரமாட்டேன்னு சொல்லல. தமிழக மாநில பாஜக தலைவராக யார் வந்தால் நல்லா இருக்கும்?
இவருக்கு இணையா யாருமே கிடையாதுங்க. அதனால எனக்கு யாருன்னு சொல்ல தெரியல. ஏன்னா ரெண்டு மாநிலத்தோட ஆளுநர் வந்திருக்காங்க தமிழிசை. அவங்க இவர்கிட்ட எல்லாம் கம்பேரே பண்ண முடியாதுங்க. மதிய மாற்று சரி கிடையாது. இப்போத்தி இந்த சூழ்நிலைக்கு சரி கிடையாது. ஓகே. சூழ்நிலையில் எலெக்ஷன் டைம் வர டைம் எலெக்ஷன் டைமில் சூழ்நிலை சரி கிடையாது. எனக்கு அந்த 3 பேர்லேயும் சந்தேகம் தான். 3 பேரா இதுமாரி எடுத்து வேலை செய்வாங்களும் சந்தேகம் தான்.